ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அப்படியே நாக்கில் வச்சேன் அப்படி இருக்கும் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். வித்தியாசமாக எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஊற வச்சு செய்யணும். அது ஊற வச்சுட்டு அந்த ஊறுகாவை சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு வேறு லெவல். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் இந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நறுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகெண்ணியில் தாளிக்கிட்டு நம்ம கொட்டெல்லாம் நீக்கிட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஊறுகாய். இந்த சைஸ் மாங்காய் இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஊறுகாய். தேவையான பொருட்கள் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். பூண்டெல்லாம் நல்லா உரித்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், சீரகம், வெந்தயம், அப்புறமா நம்ம கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் நான். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம், ஜாரில் போட்டுக்கலாம், எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரேஷியோ இருக்கணும். இந்த அளவுக்குன்னா எல்லாமே ஒரு அரை கிளாஸில் நான் சேர்த்துருக்கேன். கிளாஸில் ஒரு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, சின்ன கிளாஸு, அந்த பதத்தில் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு அந்த ஊறுகாய் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்ட பொன்னிறமாக பாருங்கள், நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடுகு எண்ணெய், எள்ளெண்ணெய் ரெண்டுமே சேர்க்குறேன். அப்போ ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். வாசனை வராது, கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். 2 எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான். இப்போ அடுத்தது நம்ம வறுத்து வச்ச பொடி ரெடி ஆகுது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னே அது நல்லா பொரியாக பொரிஞ்சு வரணும். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சூடாக இந்த எண்ணெயில் கடுகு போட்டு அப்புறம் நம்மளோட பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணலாம். சுட எண்ணெயில் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்க போகுது. ஐ எம் வெயிட்டிங். பாருங்கள், இப்போ நம்ம முழுசாக உரித்து வச்ச பூண்டாமே கொஞ்சம் ருப்பு கொஞ்சம் முழுசாக உரித்து வச்ச இந்த பூண்டை. அப்போ தான் அது கடிக்கும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது ஊற டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அடுத்தது நம்மளோட ஹிங்கு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்மளோட ஒரு பக்கம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், அப்புறம் இது அந்த பொடி வறுத்தும் பாருங்கள், வறுத்து ரெடியாக வச்சோமே அந்த பொடி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ வதக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், தேக்ஷாவில் நம்ம கொஞ்சமாக மஞ்சாத்தூள் கொட்டிக்கின்னு அது கூட மிளகாத்தூள் போட்டு எல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு, அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா க்ளீனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், நம்மளோட இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியிருக்கோம்ல எண்ணெயில் சுட அதை எடுத்து கொஞ்சமாக இந்த மாங்காய் மேலே ஊற்றி கலரணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஆனால் உப்பு எவ்வளோ போடுறீங்களோ அது கெடாது. அதான் உப்பு தான் மெயின் ஹைலைட்டு. அந்த காரத்துக்கு தகுந்த உப்பு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சுட நம்மளோட இஞ்சி பூண்டு வதக்கணும் இல்லையா, அதை எடுத்து மேலே ஊற்றி கொஞ்சமாக கலர ஆரம்பிக்கலாம். ஓகே, சுட நம்மளோட ஊறுகாயில் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா கலர் வச்சு பாருங்கள். கலர் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது. இது ஒரு 2 நாள் ஊறிட்ட அப்புறம் பாருங்களேன், அட அப்படியே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோந்தல. அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. போங்க, அடித்தூள். இதெல்லாம் அப்படியே சாப்பாட்டில் கொஞ்சம் ஊறுகாவை போட்டு செஞ்சு அதை சாப்பிட்டோன்னா அப்பா அப்படி இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்குன்னா ஊறுகாய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு